எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். மட்டு, முதலாளி, லாக்கூல் எல்லாரும் அகமதாபாத்தில் மேட்ச்சு ஜிடி வர்சஸ் ஆர்ஆர். ஸோ 2 பேருமே நல்ல மொமெண்டமில் இருக்க டீம். இனிஷியலாக அந்தளவுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணல ஆர்ஆர், பட் தேர் கெட்டிங் மொமெண்டம். ஜிடியுமே நல்ல மொமெண்டமில் இருக்கிற ஒரு டீம். ஸோ இவங்க 2 பேரும் அகமதாபாத்தில் மோதுறாங்க. என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அதான் இது பிட்ச் வந்து அதே மும்பை இந்தியன்ஸ்க்கு பண்ண அதே பிட்ச் தான், பிளாக் சாயில் பிட்ச் தான் இந்த மேட்ச் இருக்கும். இதைத்தான் எதிர்பார்த்தோம். இல்ல போன தடவை ஆர்ச்சர் ரொம்ப நல்லா போட்டாரு, ஃபாஸ்டா போட்டாரு, எதுக்கு அந்த ரிச்சா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோ பிட்சா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரபாடாவும் இல்லை. ஸோ டீம் வைஸ் குஜராத் ஐ திங்க் தே வில் கோ வித் சேம் டீம். அந்த ஸ்பாட் வாஷிங்டன் சுந்தர் நல்லா பேட்டிங் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அர்ஷத் கான் இன்னும் இதில் தான் இருப்பார். அது மட்டும்தான் ஒரு ஸ்பாட் சேஞ்ச் இருக்கும். ஆர்ஆரும் ஆல்மோஸ்ட் சேம் டீம் தான். தேஷ்பாண்டே திரும்ப யுத்வீர் சிங் பதில் வந்தால் வரலாம். மற்றபடி கோ போத் த டீம்ஸ் வில் கோ வித் த சேம் லைன் அப். ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்லைக்லி சேஞ்ச் டீம். அவங்க எப்பயுமே அதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அதுவும் கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. ஸோ தேல் கோ வித் சேம் டீம் தான். அண்ட் ஜெய்ஸ்வால் இவன் ஃபிட், தேஷ்பாண்டே ஃபிட்னா இது இந்த யுத்வீர் சிங் பதிலாக தேஷ்பாண்டே அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து இன்னும் இவர் வரல, எப்ப வருவாருன்னு தெரியல. ரபாடா அவர் என்ன பர்சனல் ரீசனுக்காக போனாருன்னு உறுதியா தெரியல. இஷாந்த் சர்மா வந்து போன மேட்ச் கொஞ்சம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ராப்ளி அது மட்டும் வேணா தே வில் கண்டினியூ வித் இஷாந்த் சர்மா ஃபார் திஸ் மேட்ச். பட் அதே மாதிரி கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்தாருன்னா தே மைட் ஹேவ் டு லுக் அட் அதர் ஆப்ஷன்ஸ். இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸ். இப்பதான் ட்விட்டர்ல பார்த்தேன், ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பூமர்லாம் கடைசியில இருக்காங்க, 2K கிட்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. நியூ கிட் இந்த பிளாக். 2K கிட்ஸ் ஆவணும். நீங்க அந்த நியூ கிட் இந்த பிளாக்லாம் டேபிள் டாப்ல இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான் நடக்கும். நியூ கிட்ஸ் பூமர் சரி, எதனால இருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து க்ரூஷியல் மேட்சப்ஸ்லாம் என்னென்ன இருக்கும்? நிறைய ஆர்ச்சரும் டாப் ஆர்டர் தான் ஃபார்ம்ல இருக்காரு. இஸ் ஃபைண்டிங் இஸ் ரிதம். பட் பிச்சு ஸ்லோவா இருந்தா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண. பட் இஸ் குட் பவுலர் டு ஈவன் டூ இட் ஆன் ஸ்லோவர் பிச்சு. ஸோ அதே மாதிரி முன்னாடி பேசுன மாதிரி அவங்க டாப் ஆர்டர் கிளியர் பண்ணிட்டா ஜிடி வில் பி இன் ட்ரபிள். ஸோ ஆர்ச்சர் வெஸ் தி டாப் ஆர்டர். ஓகே மட்டு சொல்லு, டாப் 3 ஃபெயில் ஆகும் வந்து ஜிடி. போனதுல இந்த பிட்ச்ல ரஷீத் கான் ஆக்சுவலா நல்லா போட்டாரு. ஸோ இந்த சீசன்ல இன்னும் விக்கெட் எடுக்கலாலும் கொஞ்சம் நல்லா போட்டார் ஆக்சுவலா அந்த மேட்ச். போன மேட்சும் கொஞ்சம் நிறைய ஆக்சுவலா ஓரளவுக்கு இன்னும் அந்த பேஸ் இல்லைனாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த சீசன் அதனால சாய் கிஷோருக்கு விக்கெட் நிறைய விக்கெட்ஸ் வருது. இவர் கொஞ்சம் டிஃபென்சிவா எடுக்காம. சரி, நான் என்ன கேக்குறேன்னா இந்த சீசன் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இல்ல கோல் அவன் என்ன சொல்றான்னா, விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ்க்கு வந்து இன்னொரு சைடு டிஃபென்சிவா போட்டாதான் விக்கெட் வரும்னு. போன வாட்டி சலாலுக்கு கடைசி அந்த சைக்கிள் ஃபுல்லாவே அஸ்வின் அந்த எண்டு டிஃபென்சிவா போட்டனால சலாலுக்கு நிறைய விக்கெட் வரும். இந்த வாட்டி அந்த சைடு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, சலாலுக்கு விக்கெட் வர மாட்டேங்குது. இப்போ இந்த வாட்டி ரஷீத் கான் வந்து என்ன பண்ணிட்டாரு, அட்டியை போட்டு விடுறாங்கன்னு டிஃபென்சிவா போட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தப்பிச்சிட்டா போதும், 4 ஓவர் 35, 4 ஓவர் 34 தப்பிச்சா போதும், விக்கெட்லாம் வாங்கி நம்ம ஒன்றும் இது பண்ண வேணான்னு. அதனால சாய் கிஷோருக்கு விக்கெட் வருது. ஸோ அந்த பாயிண்ட் தான் அவன் சொல்ல வரான். இது நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரிய பேட்டில் இந்த மேட்ச்ல? சொல்லுங்க. கில் வர்சஸ் அதர் பவுலர்ஸ் தான், ஆப்போனன்ட் பவுலர்ஸ் தான். இல்ல போன தடவை வந்து சஞ்சு சாம்சனும் ஜெய்ஷ்வாலும் கரெக்டா ரொம்ப ஃபர்ஸ்ட் அக்ரெசிவா போகாம கரெக்டா விளையாடினாங்க. ஸோ அந்த மாதிரியே போவாங்களா அது. பட் இவங்களும் கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரூவ்டு பவுலிங்கு. சிராஜ், இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா எல்லாம் நல்ல பவுலிங் லைன் அப். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது தான் இது. சிராஜும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஆக்சுவலா. இப்போ நியூ பால் இது அதான் 2 நியூ பால் பவர் பிளே தான் டிசைட் பண்ணும். பேட்டில் ஆஃப் தி பவர் பிளே சென்டர், பேட்டில் ஆஃப் தி பவர் பிளேஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாரு. அதுதான். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பேக்கப் பண்ணும்ல, டு பேக்கப் சிராஜ். இப்போ இஷாந்த் சர்மா வாஸ் புவர், பிரசித் இஸ் அமாங் விக்கெட்ஸ், பட் ஹாட் அண்ட் கோல்டு. இவங்க சாய் கிஷோர் இஸ் புல்லிங் பேக் வித் விக்கெட்ஸ். ஸோ அந்த சாய் கிஷோர்
அகெயின்ஸ்ட் தேர் மிடில் அண்ட் லோவர் ஆர்டர். அதுவும் குட் பி வெரி டிஃபைனிங். இப்போ ரஷித் கானை தள்ளி ஆடிட்டாங்கன்னா சாய் கிஷோர் அடிக்கணும், எப்படி கவுண்டர் பண்ணுறாங்களா, ஹெட்மேயர் நாளைக்கு கூட முன்னாடி இறக்கி விடலாம் சாய் கிஷோர் அடிக்கணும் அப்படின்னா. ஸோ அந்த ஆப்ஷனும் அவங்க கன்சிடர் பண்ணலாம். திருப்பி உங்க ஜூரலுக்கு முன்னாடி கூட ஹெட்மேயர் இறக்கி விடலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் bowling கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பேட்டிங் இல்ல, ஹெட்மேயர் சுந்தருக்கு வந்து ஏர்லியரா சுந்தருக்கு எப்படி இறக்கி கொடுப்பாங்க? விடலாம். ஹெட்மேயரை முதல்ல ஆனா மேலே சொல்லுங்க. ஆனா ஹெட்மயர் ராஜஸ்தான் வந்தா டெம்ப்ளேட் மாத்த வந்தா மாட்டாங்க சாய் ராஜஸ்தான். கிஷோர் கட் பண்ணிட்டு சுந்தருக்கு போவான்னு மட்டும் கேக்குது, அப்படிதானடா? அதான் ஹெட்மயர் வந்தாருன்னா தே மைட் கோ ஃபார் வாஷிங்டன் சுந்தர். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ வந்தா சேஞ்ச் பண்றதுக்கு. பட் அது பண்ண மாட்டாங்க இவங்க வந்து. ஹெட்மயர் வந்து எவ்வளோ எத்தனை பேரோ எத்தனை மேட்ச் சொல்லி பார்த்துட்டாங்க. அவங்க வந்து அந்த கடைசி 5 ஓவர் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அப்ப இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அதை சொல்லுங்க. குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ். சொல்லுங்க. சொல்லுங்க மட்டும். டீன் டைட்டன்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்ட்டு மட்டும். நானும் ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறனால குஜராத் டைட்டன்ஸ் சொல்றேன். நீங்க ஏதோ So, 3 டைமிங்ஸ்னு பேர் சொல்ல குஜராத் போறீங்களோன்னு டைட்டன்ஸ் சொல்றோம். நினைச்சேன். இல்ல பரவாயில்ல, அந்த ஜோக் நீங்க அடுத்த வாட்டி சொல்லுங்க, ஞாபகப்படுத்துறேன். ஸோ 3 பேர் குஜராத் டைட்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஒருத்தர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். ஃபேண்டசி பிக் பண்ண ஆரம்பிங்க ராகுல். ரஹானே எத்தனை பேர் எடுக்கணும்? டேய் ரஹானேவா? இல்ல எத்தனை பேர் எடுக்கணும்? கில்லு sorry. எடு, ரெண்டு பேர் எடு ஃபர்ஸ்ட். கில்லு, ரஷீத் கான். சேஃப் பெட் சாய் சுதர்ஷன். இன்னொன்னு வந்து டிஎஸ்பி. ஓகே. ஜெய்ஷ்வால், சஞ்சு சாம்சன். ஓகே, சாய் சுதர்ஷன் எடுத்துட்டீங்கல்ல? எடுத்தாச்சு. டாப் 3ல இன்னும் பட்லரும் பராக் மட்டும் தான். பட்லர் எடுத்தாச்சு, வெற்றி. எடுக்கல. டிஎஸ்பி சிராஜ் சொன்னா. சிராஜ். ஓகே, நான் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி இந்த தேஷ்பாண்டே ஆடினா அவரே எடுப்பேன், நல்ல விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்லேயே அவரும் இருப்பாரு. அப்படி இல்லாட்டி வனிந்த வசராங்க கூட திங்க் பண்ணலாம். ராகுல் அடுத்து. இஷாந்த் சர்மா. நான் வந்து பட்லர் சொல்லிடுறேன். நான் சொல்ற பிளேயர் எல்லாம் கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுக்கிறாங்களா? சரி ஓகே. மட்டு சாய் கிஷோர். பாடுறான். ஓகே. ஸோ பராக் யாரும் எடுக்கல. ஸோ பராகை மிஸ் பண்ண முடியாது. ஸோ பராக் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இவங்களுடைய இது. இவங்க இம்பேக்ட் சப் மட்டும் இப்போ அதான் மட்டும் சொல்கிற மாதிரி விக்கெட் உழுகலைன்னா சிவம் துபே விட்டுட்டு குமார் கார்த்திகேயை கொண்டு வந்துடுறாங்க பவுலிங் போடும்போது. இதுதான் இவங்களுடைய கன்சிஸ்டன்ட் இம்பேக்ட் சப்பு. அவங்க வந்து ஷெஃபன் ரொதர்ஃபோர்ட பேட்டிங் அப்போ உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இதில் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்களா மட்டும்? குமார் கதே அதுவும் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் லோவா இருக்கும். ஸோ அவர் தான் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் மத்வால். இதுல போனது மத்வால் இம்பாக்ட் சப்ல கூட இல்லை போன மேட்ச். அதுக்கு போன மேட்ச்ல இம்பாக்ட் சப்ல இருந்தாரு. ஸோ மத்வாலும் ஒரு ஆப்ஷன். ஓகே. அவங்க இதுல அர்ஷத் கானுக்கும் அவங்க இது பண்ணலாம். இஷாந்த் சர்மா வேணான்னா அர்ஷத் கான் எடுப்பாங்க வெறும் நியூ பால்ல போடுறதுக்கு. பட் ஐ திங்க் அது போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யூஸ்வலா ஒரு 6 பவுலர் இருக்கிறவங்க தான் போறாங்க. ஸோ அர்ஷத் கான் 2 ஓவர், வாஷிங்டன் சுந்தர் 2 ஓவர்லாம் போக மாட்டாங்க. இல்ல, they have settled the template. மோஸ்ட்லி இதே டெம்ப்ளேட்ல தான் போவாங்க. இஷாந்த் சர்மா தான் கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா அவங்க இஷாந்த் சர்மா டிராப் பண்ணிட்டு ஜெரால் கோர்ஸே எடுக்கலாம். வந்தாருன்னா ரபாடாவை திரும்ப கொண்டு வரது கரெக்டா இருக்கும். பட் அவங்க அது பண்ண மாட்டாங்க. சரி, மட்டு ரபாடா எப்போ வராரு? எனக்கு என்ன தெரியும்? தெரியுமே இதெல்லாம். நீதான் எல்லாத்தையும் பாக்குறே இல்லடா. என்ன நாட் இன்ட்ரெஸ்டட். நாட் இன்ட்ரெஸ்டட். இப்ப அவர் இந்தியால இருக்காரா அப்ராட்ல இருக்காரா? அதையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஊர்ல தானே இருக்காங்க. ஏதோ ஏதோ ஓகே, நம்ம அதெல்லாம் எதுக்கு சொல்லணும். ஓகே டன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான். 3 பேர் வந்து ஜிடி சொல்லியிருக்கோம். ஒருத்தர் மட்டும் ஆர்ஆர் சொல்லியிருக்காரு. ஃபேண்டசிலாம் பிக் பண்ணிட்டோம். மட்டும் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து இது ரெட் சாயில் பிச்சுன்னு. ஸோ ஃபேண்டசிக்கு இருக்கிறவங்க அந்த பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பிளாக் சாயில் சொல்லி ஏதோ சொல்லாங்க. தவறு. ஓகே, பிளாக் சாயில் போடல. ஜாஃபர் ஆர்ச்சர் போட்டு நல்லா போட்டுருவான்னு சொல்லிட்டு பிளாக் சாயில் கொடுக்கல சீனிங் கண்ணு. ஓகே,
ஸோ பிளாக் சாயில் விக்கெட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுடைய க்ளோசிங் கமெண்ட் சொல்லிட்டா வி கேன் சைன் ஆஃப். இல்லை அதான் எல்லாருமே அவங்க 2 டீம்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டீமில் டாப் 3 பயங்கர நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கில்லு, சுதர்ஷன், பட்லரு. கில்லு வந்து பெரிய ஹை ஸ்கோர் அடிக்கலனாலும் கன்சிஸ்டண்ட்டாக எப்படியும் ஸ்டார்ட் கொடுத்துட்றாங்க. இவங்களுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இப்போ ஜெய்ஷ்வால் மட்டும் கொஞ்சம் ஃபார்மில் இருந்தால் வந்தார். போன மேட்ச் எல்லாமே வந்துட்டார். சாம்சனும் பெருசாக ஸ்கோர் பண்ணல யாருமே, எதுவும் செஞ்சுரி 90s எந்த இதுவுமே. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணோம் 2 டீமுமே. டாப் இது எல்லாமே ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, கேரி ஆன் பண்ணல. சிமிலர் டீம்ஸ் அகமதாபாத்ல மீட் பண்றாங்க. ஸோ 2 டீமும் வின்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். இப்போ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. வில் பி பேக் வித் ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச். சைனிங் ஆஃப் யுவர் ஆர்டிஸ்ட்.